சார் இப்போ நிறைவான ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது எப்படி அமைய போகுது சார்? மீன ராசிக்கு ஜென்ம ராசியில் வரக்கூடிய சனி பகவான் தொல்லைகளை தருவார் என்பது எதிர்பார்க்கப்படும். அதனால எல்லாமே காலி ஆயிடும் சொல்ல முடியாது. சில நன்மைகளும் உண்டு, சில தொல்லைகளும் உண்டு. ஒட்டு மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபதேசஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களோட 10ஆம் வீட்டை பார்ப்பார். உபதேசஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நீங்கள் போகிறீங்க, ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் இழுக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது மீனராசிக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் தான் என்றைக்குமே. அது ஏன்னா உபயராசிக்கு 7ஆம் இடம் என்பது மாரக மற்றும் பாதகாதிபதி ஆகிடும். டெக்னிக்கலி அப்படி பார்க்கும்போது மீனராசிக்கு எப்பவுமே கொஞ்சம் இழுபறி நல்லா இருந்துகிட்டே இருக்கும், ஃபேமிலிலையும் கூட. அதில் கொஞ்சம் தணிஞ்சு போய்க்கணும். எப்பவுமே விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்ல. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் உண்டு. எஸ்பெஷலி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, கிராசரிஸு, சூப்பர் மார்க்கெட்டு, காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், தினசரி வியாபாரங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பெரிய லாபங்களை ஈட்டி தரும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் இப்போ நான் சொன்ன எந்த பலனும் பொருந்தாது. நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி சேஃப் ஸ்டோனில் தான் இருப்பீங்க. ஏன்னா கடலை கடந்துட்டாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கங்கள் இருக்காது. அந்த அடிப்படையில் மீனராசியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாறுபட்ட பலன்கள் இருக்கலாம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடியது, முக்கியமான பரிகாரம் என்று சொல்லக்கூடியது தியானம். தியான பயிற்சியில் இருக்கக்கூடிய மகிமை, அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காதது. அது ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் டெய்லி ஒரு 101 தடவை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தியானம் செய்யும் பொழுதும், அல்லது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம், ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த மந்திரத்தை நீங்கள் தினம் ஒரு 21 முறை நீங்கள் பயிற்சி பண்ணும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெளிச்சங்கள் தெரியும்.